போன வீடியோஸில் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோஸில் நிறைய அந்த மாதிரி இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மோஷன் சென்சாரோடைய ஒரு மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களால் நைட்டில் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன் ஆகணும், அதாவது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நமக்கு எவ்வளோ நேரம் கழித்து நம்ம குறிப்பிட்ட வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சம் நம்ம போனதுக்கு தான் லைட் ஆகணும் அப்படின்றத, ஸோ எவ்வளோ அந்த லைட்டிங் வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் அது மாறணும் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நமக்கு ஒரு ஆள் நடந்து போகிறாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வரைக்கும் அது உங்களுக்கு எரியணும் அப்படின்றது வந்து இருக்குது. இது ஒரு லைட்டிங்கான ஒரு டிவைஸ். இதில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா ஒரு லைட்டை வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குன்னா நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு கேமரா டைப்பில் தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கனெக்டர் இருக்கும். ஸோ அந்த கனெக்டரில் வந்து நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் அண்ட் வந்து அவுட் எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை ஸ்மார்ட் லைட் மாதிரி மாற்றிடுவீங்க. அங்கே ஆள் கிராஸ் ஆனால் அந்த லைட் எரியும். ஸோ ஆள் கிராஸ் ஆகலைன்னா அந்த லைட் வந்து எரியாது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இருட்டானோன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கணும், பகலில் வந்து ஆஃப் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே லிங்க் வந்து கீழே நம்ம அமேசான் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நான் கிட்டத்தட்ட இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதை வச்சு தான். ஸோ அதே சேம் டைப் தான். இதில் எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஃப்ரீ செட்டுமே இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. டேரெக்டாக உள்ள இன்னும் கொடுத்து அவுட் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் இதை வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுடும். ஸோ இது மூலியமாகவும் உங்களால் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஒரு டியூப் லைட் வந்து கனெக்ட் பண்ணி நான் படிக்கட்டில் வந்து போட்டிருந்தேன். ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இது ஆன் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் வந்து ஆன் ஆச்சு. ஸோ இது ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமிங்கோ ப்ளஸ் வந்து இந்த கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் ஆன் ஆகணும் அப்படின்ற வந்து மாடலோ இதெல்லாம் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. இதில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து டூலரு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ரிமோட்டில் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வண்டி வந்து நான் கெட்டைக்கு வந்துட்டுனா பட்டன் எடுத்துனா வந்து நான் ஆன் ஆகணும், இல்லை இண்டிகேட்டிங் ஒர்க் ஆகணும். ஸோ ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகணும்னா ஒன்லி நீ இதில் 12 வோல்ட் பவரை கொடுத்துட்டு இது ரெண்டு ரிலே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 ரிலேக்கான அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணுற நேரத்தில் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்டர் இருக்கும். அதை மாற்றி வைக்கிறது மூலமாக டைமிங் அந்த ரிமோட்டோட சர்க்யூட்டை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கான டெடிகேஷன் வீடியோஸ் நான் ஒன்று தனியாக உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஆர்எஃப்ல வந்து ஒர்க் ஆகக்கூடிய ரிமோட் மாடல் இது. ஸோ 2 கனெக்ஷன் வந்து உங்களால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது அதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எதுக்கெல்லாம் தேவையோ எல்லா இடத்துலையுமே உங்களால் யூஸ் பண்ணி. ஆனால் இதுக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ உங்களால் பைக்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக வேறு எங்கேயா யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 12 வோல்ட் சர்க்யூட்டில் உங்கள் வீடை வந்து டிசி ஹோமாக பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து ரிமோட்டில் உங்கள் லைட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த போர்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கான பாக்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேஃப்டி பாக்ஸ். இது என்ன வண்டியில் வைக்க போகிறீங்கன்னா ஸோ வாட்டர் வந்து படக்கூடாது அப்படின்றதுனால ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீயாக அதில் வந்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்து ஒயர் வந்து வரதுக்கான ஒரு ஆப்ஷனும் அது வந்து கொடுத்துருப்பாங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பாக்ஸ்க்குள்ளே நல்லா சேஃப்டியாக வந்து இது இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்மார்ட்டாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இது வந்து ரிமோட் மூலிமா ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு லைட் அண்ட் ஒரு ஃபேனை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து 8 வரைக்கும் ஸ்பீடு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 1லேருந்து 8 வரைக்கும் உங்கள் ஃபேனை வந்து ஸ்பீடாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரிமோட் மூலமாக பண்ணலாம். ரிமோட் இல்லாமல் ஸோ இந்த ஒரே ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணோம். ஸோ நல்லாவே நமக்கு ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வரவே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல வந்து எல்லாமே வந்து நார்மல் ஃபேனில் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கைட்டு எடுத்து தனியாக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒயரிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப இது ஒரு சர்க்யூட் போட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போனால் நீங்கள் போய்ட்டு அதில் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரிமோட் மாடல் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிமோட் ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ். ஸோ எல்இடி லைட்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குண்டு பல்ப்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி குண்டு பல்ப்லாம் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு டிசி பல்ப் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக அந்த பல்பை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ தனித்தனியாக மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்குது, தனியாக வெளியிலையும் வந்து மெட்டீரியல் கிடைக்குது. ஸோ இதை வாங்கிட்டு ஸோ இந்த எல்இடி பிசிபி வந்து இது மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஃபுல்லாக வந்து பெருசாக கிடைக்கும். சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பெருசாக வந்து ஒரு லேயராக கிடைக்கும். ஸோ இதை வாங்கிட்டு உங்களுக்கு ஏசி பல்பும் செய்யலாம், டிசி பல்பும் செய்யலாம்.
ஸோ டிசிக்கான இந்த மாதிரி ஸ்டிப்பும் வந்து விற்கிது. அந்த ஸ்டிப்பை வாங்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா வெறும் ஒரு 35 ரூபா இல்லை 40 ரூபாக்குள்ளே உங்களால் ஒரு பல்ப் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ டிசியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அதிகபட்சம் ஒரு 50 ரூபாக்குள்ளே உங்களால் ஒரு பல்ப் வந்து மேக் பண்ண முடியும். நீங்களே மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அழகாக நீங்கள் வாங்கி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து டையில் போட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் தான் வரும். அதை நீங்கள் கேப்பை போட்டு டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை போட்டு சும்மா சுற்றி ஒரு இந்த 5 ரூபா ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக விட்டால் கூட அது லைட்டாக ஒட்டிக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அழகாக சால்டரிங் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்மியான காஸ்ட்டில் முடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஐடியாவாக தான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணி சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். இதுக்கு ப்ரெஸ்ஸிங் ஒன்று இருக்குது, அது ஸோ இதில் போட்டு லாக் பண்ணுறதுக்கு லாக்கிங் எல்லாமே வந்து வாங்கி ஆகணும். ஸோ இது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து ஸோ இது வந்து 1 ஃபீட்டில் இருக்குது, 2 ஃபீட்டில் இருக்குது, 4 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாம் எல்இடி ஸ்டிப். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் எரியக்கூடிய எல்இடி ஸ்டிப். ஓகேங்களா, இது வந்து டேரெக்டாக வந்து 12 வோல்ட்டில் தான் எரியும். அழகாக நீங்கள் இந்த 12 வோல்ட் டிசி பல்ப்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து நம்ம வெளியில் சில டைம் வந்து அவைலபிளாக இருக்குது, சில டைம் கிடைக்காது. ஸோ இது வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து குவான்டிட்டியாக வந்து நான் தரேன். நிறையா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் குவான்டிட்டியாக வந்து இந்த ஸ்டிப்பை வந்து உங்களுக்கு நான் அவைலபிள் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இருக்கிறப்ப நான் உங்களுக்கு தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேணால் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து 4 அடி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வந்து அழகாக நீங்கள் இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஸ்ட்டில் வந்து ஜாயினிங் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டிப்பாக வரும். ஸோ அது நம்ம கொரியரான பொறுத்து இதெல்லாம் கஷ்டன்றதுனால 1 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது நீட்டாக ஸ்டெப்பாக ஒரு பெரிய அட்டமாக இருக்கும். அதுலேருந்து தான் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஓகேங்களா, ஸ்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வேணும்னா கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லாங்கில் வந்து வரணுன்றதுனால நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது நம்ம வந்து எப்படி வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு அடின்றப்போ நம்ம எவ்வளோ நீட் வேணால் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து 12 வோல்ட் நீங்கள் அழகாக நீங்கள் இதை தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணி 4 ஃபீட் வரைக்கும் கூட உங்களுக்கு கொண்டு போக முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இங்கே நம்மக்கிட்ட இந்த ஒரு காயில் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து 36 வோல்ட்டு. ஸோ இதில் நீங்கள் 36 வோல்ட் இந்த பக்கம் என்ன கொடுத்து இந்த போர்டு வந்து என்ன பண்ணால் நீங்கள் இதில் வந்து வோல்ட் அண்ட் ஆம்ஸ் வந்து நீங்கள் வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 10 ஆம்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு 8 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்து வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டுறேன். நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நீங்கள் அவுட் எடுத்து இதில் வந்து ஆம்ஸ் அண்ட் வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது நல்லா பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா அழகாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பல்ப் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சார்ஜிங் பண்ணுறதுக்கு அந்த அளவு உங்களுக்கு ஏற்றதாக இந்த போர்டு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது 10 ஆம்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ பேட்டரி வந்து ரிட்டர்ன் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் போர்டு ஃபால்ட் ஆகுது வாய்ப்பு. ஆனால் இது வந்து நீங்கள் எடுத்து லைட்டோ இந்த மாதிரி மற்ற பர்பஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த போர்டு வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் ஹெவிலையும் இருக்குது. ஸோ அது நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் எந்த போர்டு வேணுமோ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துனோம் இல்லையா, இது வந்து நம்ம ஃபேன் பிஎல்டிசி ஃபேனுக்கான போர்டு கிட்டு. ஸோ இது வந்து 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட் ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகிற மாதிரி தான் இந்த போர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் மார்க்கெட்டிங்கில் வந்து கிடைக்கிறது வந்து ஒன்லி வந்து 12 வோல்ட் 24 வோல்ட்டில் பவர்லேயும் ஏசிலையும் ஒர்க் ஆகும், டிசிலையும் ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், ஏசி அண்ட் டிசியில் ஒர்க் ஆகும். ஸோ வெளியில் கிடைக்கிறது வந்து ஒன்லி ஏசியில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், டிசியில் ஒர்க் ஆகாத மாதிரி போர்டு இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகிற மாதிரி போர்டு. ஸோ அதே மாதிரி தான் எந்த போர்டும் வந்தது. ஸோ இது வந்து ஐஆர் ரிமோட்டு. ஸோ இப்போ நான் ஐஆர் ரிமோட் பெரும்பாலும் நான் கொடுக்குறது இல்லை, ஏன்னா அது வந்து ரிமோட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்றதுனால ஐஆர் ரிமோட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதே நிறைய மாடல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாடல் வந்து ஓகே அப்படின்றதுனால இந்த மாடல் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். நல்லாவே இருக்குது இந்த மாடல். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டையும் கொடுக்கலாம், டேரெக்டாக வந்து பவரையும் வந்து 230 வோல்ட்டையும் கொடுக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் கொடுக்கலாமா, கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ நீங்கள் எது ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பவர்லேருந்து தான் உங்களுக்கு ஓடும், பேட்டரியிலேருந்து ஓடாது. என்ன காரணம்னா பவர் இல்லாதப்போ உங்களுக்கு வந்து பேட்டரியில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் அது உள்ளே இருக்கக்கூடிய காயில். ஸோ இந்த காயில் வந்து இந்த வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இது மாதிரி ஒர்க் ஆகும். இந்த செட்டப் வந்து ஸோ இது ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, இது வந்து மீட்டர்ஸ் போன வீடியோஸில் பார்த்துருந்தீங்க இல்லையா. ஸோ இது இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டாகவே உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம காட்டுறேங்க ஸோ இந்த மீட்டரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. நம்ம வந்து லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் அதில் வேணாலும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆம்ஸ் நீங்கள் இதை வந்து மீட்டர் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரெகுலராக உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. என்ன வோல்டேஜ் போய்ட்டுருக்கு, என்ன ஆம்ஸு, ஸோ எவ்வளோ வந்து யூனிட் வந்து இதில் யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே வந்து அழகாக வந்து இதில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அது வந்து ரிமோட்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து
பிஎல்டிஸ்க்கான ரிமோட்ஸு, இது வந்து இன்வெர்ட்டருக்கான போர்ட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. இந்த போர்ட்ஸில் வந்து இன்வெர்ட்டர் வந்து நம்ம சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.